மூடுகிட்டு மிதிக்கிற இடம்லாம் கோழி. அல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். கரியா கறி, ஐயோ இந்த மாதிரி கறி நான் இன்னும் திருப்பி கேட்க மாட்டேன். அல்லேலூயா, மூக்கு வழியா வாய் வழியாலாம் வந்துச்சான் தின்னு. என்ன பயலுள்ள இருப்பாங்க இவனுங்க. அல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ்ல. அரை கிலோ கறி வாங்குறதுக்கு நம்ம பாடுற பாடு, தோத்திரம், பிரைஸ். அதே 2 வேளைக்கு அதுக்கு மேல எடுக்காத, போதும், பிரைஸ். 2 வேளைக்கு வரணும். அல்லேலூயா, கொஞ்சம் காரத்தை சேர்த்து போட்டுருவாங்க, அப்பதான் ஒரு பீஸுக்கு மேல எடுக்க மாட்டான். அல்லேலூயா, கொஞ்சம் டேஸ்டா பண்ணிட்டா எலும்பே தட்டுல இருக்காது, உள்ள போயிடும். நிறைய பேர் வீட்டுல மிளகா அப்படி ஜாஸ்தி போடுவாங்க காரமா, ஏன்னா அப்பதான் ஒண்ணுக்கு மேல அதோட வச்சுட்டு எழுச்சிருவான். அப்பா இதுக்கு மேல தின்னா ஒம்புடா. அவனுக்கு கறி வேணுமா? வேண்டாம் வேண்டாம், தயிர் இருக்க, ஊருக்கா இருக்க. ஐயோ, நம்ம பழப்பு அப்படி போகுது. எங்க அப்பா அப்படி கிடையாது. இந்தடா வேணும், காடையா வேணும், இந்தா தின்னு போ. அவ்வளவு செழிப்பியா எங்க அப்பா வீடு. அல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். எல்லாத்தையும் கொடுத்தாரு, தோத்திரம், பிரைஸ். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரம் இல்ல, அவருடைய சுதந்திரவாளி. அப்படின்னா அவருக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், தோத்திரம். அவருக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. ஹல்லேலூயா. நம்ம சண்டை போடுற வீட்டுக்காரர், என்ன போனஸ் வாங்கி என்ன வாங்கி கொடுத்த, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உன்னை போய் கட்டினம் பாரு, தோத்திரம், பிரைஸ். சண்டை போட வேண்டாம். ஹல்லேலூயா, நம்ம அப்பா கிட்ட உள்ளதெல்லாம் நமக்குள்ளதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். என்னங்க ஒரு ஆமனை காணோம்? என் வீட்டுக்கோ பேசுற மாதிரி இருக்கு, உங்கள்கிட்ட தானே பேசிருக்கே, தோத்திரம். அப்பாட்டு உள்ளதெல்லாம் எனக்குள்ளதுன்னு சொல்றவங்களா ஒரு ஆமேனு? அல்லேலூயா. பயந்துகிட்டே சொல்ற மாதிரி இருக்குயா. தைரியமா சொல்லி பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விசுவாச பயணம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. பேசப்படுகிறதெல்லாம் ஏதோ கதையோ விளையாட்டோ அல்ல. நீ விசுவாசித்தா தேவ மகிமை நீ காண்பாய். அல்லேலூயா, தோத்திரம். வார்த்தையை அப்படியே நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்களேன், அல்ல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பாருங்க ஐயா, டெஸ்ட் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்களேன், அப்பா அப்படியே தருவாரு. ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். அப்ப முதலாவது நம்ம யாருடைய பிள்ளைங்க? இரண்டாவது சுதந்திர வாளி, தோத்திரம், பிரைஸ் லார்ட், தோத்திரம். பிளாஸ்டிக் வாளி இல்ல, சுதந்திர வாளி. ஹல்லேலூயா, தோத்திரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதந்திர வாளி. மூன்றாவதாக 1 யோவான் 1:7 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முற்றிலும் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப மூணாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் என்ன பண்ணிருக்கேன்? கழுவப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அர்த்தம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான்காவதாக சங்கீதம் 16:8, கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் லார்ட். சங்கீதம் 125:1, சங்கீதம் 112:6, ஹல்லேலூயா, நான் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வாசிங்க படப்பட சங்கீதம் 16:8. சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம் 112:6, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் என்னடிக்கு அசைக்கப்படாதிருப்பான். அப்ப காலையில ஏற்றோன்னு என்ன சொல்லணும்? நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். புருஷனை பார்த்து சொல்லக்கூடாது, மனைவியை பார்த்து சொல்லக்கூடாது. கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் முன்பாக எடுத்துக்கிறேன், எதுக்கும் பயம் இல்லாம இருக்கணும். அதுதான் இந்த வார்த்தை. இதெல்லாம் அறிக்கையா, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், தோத்திரம். நான் என்னைக்கு என்ன பண்ணுவதில்லை? அசைக்கப்படவில்லை. ஏன்? யாரை முன்பாக வைத்திருக்கிறேன்? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, தோத்திரம். இதெல்லாம் நீங்க அப்படியே மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா அப்படியே அழகா சொல்லிடலாம். ஹல்லேலூயா. இந்த அறிக்கையை செய்யும் போது அதுல ஒரு பெரிய வெற்றியை நீங்க என்ன செய்ய முடியும்?
காண முடியும். 4 5வது பிலிப்பியர் 4:13 பைபிள் எடுக்காமலே சொல்லுங்களேன். பிலிப்பியர் 4:13 அல்லேலூயா. என்னை பலப்படுத்து. காலையில ஏன் சொன்ன ரொம்ப டயர்டா இருக்கும், காலெல்லாம் வலிக்கும். தோத்துறியாங்க, கொஞ்சம் காப்பி போட்டு கொடுங்க. ஏம்மா தாயே, இல்ல கொஞ்சம் வடன்னு இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. தோத்துரும். அப்ப என்ன சொல்லணும்? காலையில ஏன் சொன்ன அந்த மாதிரி இருக்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி தோத்திரம் புத்தாரணை எழுந்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கே ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறியா? அல்லேலூயா. தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற சிலருக்கு காலையில வேலைக்கு போக முடியாது, ஒரே டயர்டா இருக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? ஓ, பலன் உண்டு. அல்லேலூயா. தோத்திரம். அப்ப சொல்லும் போது நமக்கு நம்முடைய பலவீனம், நம்முடைய அசதி எல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பார்த்து, நானே உன் பலனாய் இருக்கிறேன். யாத்திராகமம் 32:11 அல்லேலூயா மிகுந்த பலத்தோடு கூட தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். என்னாமம் 23:22 கூட ஆண்டவர் நம்முடைய பலனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 5வதாக மத்தேயு 6:26 நான் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விசேஷித்தவன். தோத்திரம். அதாவது என்ன? நான் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வு நமக்கு அதை சொல்லிட்டோம்னா யார் நம்மளை குறித்து என்ன பேசினாலும் நமக்கு கவலையே இருக்காது. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்படி அசிங்கமா இருக்க? ஏன் உன் மூஞ்சி கோணையா இருக்கு? தோத்திரம். கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க வேண்டியதானே, கொஞ்சம் போய் சரி பண்ணிக்க வேண்டியதானே. அப்படி யார் என்ன சொன்னாலும் நம்மளை குறித்து ஒரு தாழ்வு நமக்கு வராது. ஆண்டோட பார்வையிலே நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. தோத்திரம். அதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை குறித்து யாரு குறைவாய் பேசினாலும் நமக்கு கவலையே வராது. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ எத்தனை பார்த்திருக்கோம்? சரி. தோத்திரம். அப்படியே கொஞ்சம் என்ன பாருங்களேன், என்ன பாருங்க சொல்லுவோமா? தோத்திரம். கீழே மட்டும் பார்க்காதீங்க, கண் என்ன மட்டும் பார்க்கட்டும். தோத்திரம். கண் என்ன மட்டும் பார்க்கட்டும். தோத்திரம். சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சொன்னாலும் இதுலயே கீழ்படி அன்பு. ஒருவேளை சிறு பிள்ளையில இப்படி பக்கத்து பார்த்து எழுதிருப்பீங்களோ, ஐயோ இங்க உள்ள வந்த பிறகு அப்படியே நினைப்பு வருது. சோத்திரம். பிரைஸ். சரி. முதலாவது நம்ம யாருடைய பிள்ளை? 2 என்னங்க? தோத்திரம். 3 அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமா இருக்கிறேன். 4 தோத்திரம். பிரைஸ். 5 தோத்திரம். 6 அல்லேலூயா. என்ன 1 2 3 சத்தம் ஜாஸ்தி வந்தது, 4 கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 5 இன்னும் கொஞ்சம், 6 சுத்தமாவே காணுமே. ஏன்? ஹல்லேலூயா. மறந்துட்டீங்களோ? ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ். 6வது என்ன? நான் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தவன். ஹல்லேலூயா. தோத்திரம். நீங்க கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னீங்கன்னா ஞாபகம் வந்துடும் ஐயா, ஞாபகம் வந்துடும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மறக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இது நம்ம தினமும் அறிக்கை செய்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. தோத்திரம். ஏதோ ஒன்னத்தை அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனோம் என்று இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா முக்கியமான இந்த காரியங்களை நாம் நினைவில் கொண்டா அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. சரி. 7வதாக படாருன்னு பார்ப்போம். தோத்திரம். சங்கீதம் 34:10 ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மையோ குறைபட, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையோ. தோத்திரம். 7வது என்ன? நான் குறைபட மாட்டேன். பரிபூர்ணம். 7வது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன செய்ய மாட்டேன்? பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. குறைவுபட மாட்டேன். ஹல்லேலூயா. 8வதாக தோத்திரம். சங்கீதம் 34:4 பிலிப்பியர் 4:4 நெகேமியா 8:11 கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. தோத்திரம். சொல்ல காலையில ஏஞ்சி என்ன சொல்லணும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். 8 என்னது? தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய். அல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வசனம் 1 தெசலோனிக்கர் 5:16 நீதிமொழிகள் 15:13 ஏசாயா 51:11 இதுல எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வசன ஆதாரத்தோட சொல்றேன். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 9வதாக கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். சங்கீதம் 128:8 115 12:13 இது வசனங்களை 2 சாமுவேல் 6:11-12 இதுல எல்லாம் கர்த்தர் காலையில ஏற்றி என்ன சொல்லணும்? கர்த்தர் என் வீட்டை, ஐயோ ஆண்டவர் ஏன் என் வீட்டை இப்படி வச்சிருக்காருன்னு தெரியல. அவங்க வீடு நல்லா இருக்கு, இவங்க நல்லா இருக்கு, இவங்க வீடு நல்லா இருக்கு, எல்லாரும் வீடு நல்லா இருக்கு, எம்ப வீடு மட்டும் ஏன் அப்படி சொல்லாதீங்க.
ஹalleluya. காலை ஏன் அறிக்கை, என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்ளும்போது அவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். ஹalleluya. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பிரைஸ். அந்த அறிக்கையை நாம் செய்யும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. 10வது ஸ்தோத்திரம், சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹalleluya. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். யார் என் மெய்ப்பராய் இருக்கிறார்? ஹalleluya. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஹalleluya. அதனால என்னை நடத்தி செல்வது யாரே? ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் நடத்தி செல்வதனாலே என் வாழ்க்கையிலே எந்த குறைவும் இருக்காது. ஹalleluya. 11 ஸ்தோத்திரம், என் ஆத்துமா வாழுகிறது போல நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். 3 யோவான் 2வது வசனம். 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆத்துமா வாழ்வது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருந்தால் வேகமா போறான் முடிச்சு கடன் ஆமென் போட்டுருவான்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கேட்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், விட மாட்டேன், அத்தனையும் கேட்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இப்போ எத்தனை பார்த்திருக்கோம்? திருப்பி 1ல இருந்து போகுமா? 1ல இருந்து ஸ்தோத்திரம். ஆறு 7 8 ஸ்தோத்திரம் 8 9 10 பக்கத்தில் ஒரு கூத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ். அப்புறம் 11 அல்லேலூயா. 12 ஸ்தோத்திரம், பிரைஸ். சங்கீதம் 34:2, கர்த்தரை குறித்தும் சிலுவையை குறித்து எப்பொழுதும் மேன்மை பாராட்டுவேன். கலாத்தியர் 6:14, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமா, ஸ்தோத்திரம், பிரைஸ். என் காரை பாரு, என் பைக்கை பாரு, என் வீட்டை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு, என் ஷூவை பாரு, என் பாண்டை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை குறித்து மேன்மை பாராட்டாமல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ். ஆமாங்க. எசேக்கியா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம், எசேக்கியா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ராஜா பாபிலோன்ல இருந்து எல்லாம் வந்தாங்க. சும்மா விட வேண்டியதானே, வா என் அரண்மனையை பாரு, என் பொக்கிஷ சாலையை பாருன்னு எல்லாத்தையும் திறந்து காமிச்சான். அவன் போன பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா அனுப்பிச்சு, நீ என்னத்தை காமிச்சான்னு இருக்கலாம், எல்லாம் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் காமிச்ச, ஒண்ணு கூட இருக்காது பாரு அப்படின்னாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், என்னை பாரு, எவனை வீட்டை பாரு, என் இதை பாரு, அதை பாரு. ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டுதல் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்படி மேன்மை பாராட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்து என்னமோ தெரியலையா வீட்டுல நடக்குதா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிச்சல, அவன் பார்த்திருப்பான். ஐயோ எப்பா அப்படியே முழுங்கிட்டு போயிருவான் எல்லாத்தையும். அதோட எதுவுமே அனுபவிக்க முடியாது. அம்மா பொறாம, எரிச்சல்கள், வன்கண்கள், பின்ன தாக்காம என்ன பண்ணுவோம்? யார் காமிக்க சொன்னா? ஹல்லேலூயா. உன் நகையை வாங்கிட்டா தோத்துரும், எல்லாரும் டிசைன் எல்லாம் இருக்கா தோத்துரும், போடவே முடியாது. ஹல்லேலூயா. தோத்துரும். பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்தாரு, போட முடியலையே, எப்படி போட முடியும்? ஹல்லேலூயா. ஊர் உலகம்லாம் போய் காமிச்சுல. ஹல்லேலூயா. தோத்துரும். மேன்மை பாராட்டுது கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? ஆமா, மேன்மை பாராட்டக்கூடாது. அதான் சங்கீதத்திலே